அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வெளியாகும்போது, தமிழ்லயே அதிகமான வியூஸ் வாங்குன ஒரு டீசரா வந்து இருந்துச்சு. பட் உண்மையா பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் வந்து அவ்வளோலாம் வந்து சூப்பராலாம் வந்து இல்ல. ஏதோ ஒரு அடுத்த ஃப்ளாப் வந்து லோடிங் ஆவுது அப்படின்ற மாரி தான் ஒரு ஃபீல் வந்து கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் பாட்டுலாம் வந்துச்சு. அதுவும் வந்து எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் தான். அந்த அளவுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ற மாரி வந்து இல்ல. சரி ட்ரெய்லர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வேளை இந்த படம் ஃப்ளாப் ஆனுச்சு அப்படின்னா வந்து இதுக்கு காரணம் ஜிவி பிரகாஷா தான் வந்து இருப்பாரு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அ என்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலா வந்து மறைஞ்சிடுச்சு. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் வந்து கேட்ட உடனே அப்படியே நம்ம மனசுல ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே வந்து கிளியர் ஆவுற மாரி வேற லெவல்ல வந்து ட்ரெய்லர் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. பட் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் படத்துல இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பா மியூட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு படம் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகாது. கிட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்தாங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து ஒரு படம் மிகப்பெரிய அளவு வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். அதனால கெட்ட வார்த்தைகள் ஏதாவது தப்பான சீன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து மியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு அஜித்தோட கேரியர்ல இந்த படம் பெஸ்ட்டான ஒரு படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு.